பேசக்கூடிய மார்க்கமா இது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஸ்ஹாபுர் ரய் அஅதாஉஸ் சுன்னாம், அஸ்ஹாபுர் ரய் அஅதாஉஸ் சுன்னாம். யார் அறிவை பயன்படுத்தி இஸ்லாத்தில் நுழைய நினைக்கிறானோ அவன் சுன்னத்துடைய எதிரிகள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நபியுடைய வழிக்கு எதிரிகள். அறிவை மட்டும் பயன்படுத்தி, நான் கேட்கிறது, அறிவு ஒரு நமக்கு ஒரு அடையாள பொருள் ஆகுமா, அளவுகோல் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. அறிவு அளவுகோல் ஆகிறதா ஒரே கருத்துல எல்லாரும் வரணும். ஏன் அறிவு ஒண்ணு சொல்லும், உங்க அறிவு ஒண்ணு சொல்லும், அவருடைய அறிவு ஒண்ணு சொல்லும். எந்த அறிவை எடுத்துக்கிருவ? அறிவு அளவுகோல் ஆக்கி எந்த பொருளையும் நிர்ணயிக்க முடியுமா, தீர்மானிக்க முடியுமா? அதனால அறிவுக்கு இஸ்லாத்துல வேலை இல்லை. சில பொருள் இருக்குது, விளங்கி செய்ய வேண்டியது செயல்பாடுகள்ல. எதை கொள்கை ரீதியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்களோ விளங்குனாலும் ஏற்கணும், விளங்குகிறாட்டியும் ஏற்கணும், புரிஞ்சாலும் அங்கீகரிக்கணும், புரியாட்டியும் அங்கீகரிக்கணும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அது விளங்குனா முஹக்கமாத், விளங்கலையா முத்தஷாபிஹாத். குர்ஆன் ரெண்டு வகையாக நமக்கு காட்டுது, ஹதீஸிலும் ரெண்டு வகையாக காட்டுது. சில பொருள் விளங்கு உனக்கு, சில பொருள் விளங்காது. நபி சொல்லிட்டால் விளங்குனாலும் சரி விளங்காட்டியும் சரி அதை ஏத்துக்கிற சொல்ல. இதுதான் ஒரு மூமினுடைய நடைமுறையா இருக்க முடியுமே. அல்லாம எனக்கு விளங்கல, இந்த ஹதீஸ் எல்லாம் கிடையாது, செய்வினை கிடையாது. அட ஒரு ஆதாரத்தை காட்டு. நீ என்னத்துக்கு போய் போட்டிக்கு போய் நிக்கிற? 50 லட்சம் 1 கோடி நோட்டி ஏன் போட்டி பேசுற? குர்ஆன் ஹதீஸ்னு பேசினால தானே நீங்க இன்னைக்கு உனக்கு விளங்கல, என்னால புரிஞ்சுக்க முடியல, அதனால அது இஸ்லாத்துல இல்லன்னு நீ சொல்லி வாதிக்க ஆரம்பிச்சா, அருமை சோதரர்களே, அதை அடிப்படையா வச்சுதான் இந்த அகாரி மணிகண்ட